இன்றைக்கி டின்னருக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டின்னர் காம்போ வீடியோ தான். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் செய்யக்கூடிய வெஜ் குருமா அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட ரொம்ப நல்ல சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றதையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்து எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் சுபைதா zacs kitchen இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இப்போ நான் இங்கே ஒரு கல் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கல் கடாய் எப்பவுமே நம்ம வந்து வெறுமனே ஆன் பண்ணக்கூடாது. அதனால கல் கடாயில் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயும் கல் கடாயும் நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்து தாளிச்சுக்கலாம் எண்ணெயில் போட்டு. அடுத்து இப்போ இதில் 2 வெங்காயம், நல்ல மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம தாளிப்போடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா இதை சுருள வதக்கிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். இது நடுவில் கீரி சேர்க்கலை, ஏன்னா மிளகா ரொம்ப காரமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கம்மியான காரம் இருக்க மிளகா இருக்குன்னா நீங்கள் நடுவில் கீரி கூட சேர்த்துக்கோங்க. மிளகாவோடையே சேர்த்து 2 தக்காளி, நாட்டு தக்காளி இந்த மாதிரி நல்லா நீளமாக வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் ஒன்று சொன்னாப்பில் நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். இது நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வரதுக்காக இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இது அடுத்து இதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும். மசாலா வாடெல்லாம் இல்லாமல் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம காய்கறி சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு 1 கப்பு, பீன்ஸ் 1/2 கப்பு, கேரட் 1/2 கப்பு, காலிஃப்ளவர் ஏற்கனவே வந்து சுடுதண்ணில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவர் 1/2 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கலந்துக்கலாம். உங்ககிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த 5 விதமான காய் எடுத்திருக்கேன். பொதுவாக ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 விதமான காய் தான் சேர்த்துப்பாங்க. உங்கள் வீட்டில் வந்து சௌ, சொரக்காய் எது இருந்தாலும் நீங்கள் குருமாவில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை நல்ல மசாலா எல்லாம் ஒன்று சொன்னாப்பில் கலந்துடுற மாதிரி இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன், அதனால் இதை நான் வந்து வேக வைக்கல. நீங்கள் வந்து பச்சை பட்டாணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு விசில் வந்து விட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும், நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேங்காய் அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 12 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சமாக புதினா இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து மையாக அடித்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா மையாக அடித்து எடுத்துக்கிறணும். திப்பியாக இருந்துச்சுன்னா குருமா மேலே ஒரு மாதிரி திரண்டு மிதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சு. காய்கறியை வேக போட்டிருந்தோம் இல்லையா, இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு பார்த்துடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்துச்சுனாலே மற்ற எல்லா காயுமே வெந்துடும். நல்ல மசியுது, கரெக்டான அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கு காய் எல்லாமே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், கசகசா, முந்திரி இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம்.
நம்ம நார்மலாக வீட்டில் வைக்கிற குருமா. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் சுவை சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இப்போ அதே மிக்சர் ஜாரில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன், 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரெஸ்டாரண்ட்டோட சீக்ரெட். இது எல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் சேர்ப்பாங்க. நம்ம வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றுவோம். இப்போ இதை ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்மளுடைய குருமாவில் சேர்த்துடலாம். இது சேர்த்ததுமே ரொம்ப க்ரீமியாகவும் நல்ல ஒரு மைல்டான ஒரு புளிப்போடையும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் தயிர் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டேன். நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி செஞ்சிடலாம் வாங்க. இப்போ நான் 250 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோதுமை மாவு வேணால் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாத ஆட்டா. ஸோ இது 250 கிராம் அளவில் இருக்கும். 2 கப்பு நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா 2 கப் வரும். இப்போ இதை வந்து ஒரு நீடிங் பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக அதை மாதிரி கையை வச்சு லைட்டாக அந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து நார்மலாக இருக்கக்கூடிய பச்சை தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கு மாறும். இப்போ நான் வந்து ஆசீர்வாத ஆட்டா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோதுமையை வாங்கி அரைச்சி வச்சுருந்துருக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிராண்டோடைய கோதுமை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோதுமைக்கு தகுந்த மாதிரி தண்ணி மாறும். ஸோ இந்த தண்ணியோட பதம் எப்படி பார்க்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக பிணையணும். ஸோ நிறைய தண்ணி விட்டு மாவை ரொம்ப லூஸாக பிணைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவில் தண்ணி விட்டு நல்ல கெட்டியாக ஒரு பூரிக்கு எப்படி கெட்டியாக மாவு பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சொன்னாப்பில் திரட்டி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கெட்டியாக இருக்குது மாவு. லூஸாக தண்ணி மாதிரி இல்லை, நல்லா கெட்டியாக பிணைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிடலாம். நல்லா இப்படி அழுத்தி விட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியான்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு கையில் இப்படி தொட்டு நினச்சிருக்கேன் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், அதுக்கு எண்ணெய் மொத்தமாகவே தேவைப்படும். ஸோ இதில் வந்து எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி அந்த எண்ணெய்க்கு மேலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மாவை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயும் தண்ணியும் மேலே ஊற்றியிருந்ததுனால நல்ல சாஃப்டாக மாறி இருக்கு. நான் உங்களுக்கு காமிச்சதுக்கும் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறதுக்கும் மாவுடைய பதம் சாஃப்டாக மாறி இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா இதை இப்போ திரும்ப பிசைஞ்சுக்கலாம். பிணையிற மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவை ஒரு 3 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 2 கையும் வச்சு நல்லா நம்மளுடைய பெருவிரலை வச்சு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்து மாவை ப்ரெஸ் பண்ணுங்கள், டக்கின் பண்ணுங்கள், அப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபோல்ட் பண்ணுங்கள், உள்ளே மடிங்க, அப்புறம் திரும்ப ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி திரும்ப ஃபோல்ட் பண்ணுங்கள் சைடில், திரும்ப மாவை மேல்கூடி மடிங்க, அப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம மாவு வந்து பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த மாவுக்குள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு நல்ல உங்களுக்கு ஒரு சாஃப்டான மாவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 3 நிமிஷத்துக்கு நல்ல மாவை பிணைஞ்சு எடுத்தாச்சு. மாவை ஒரு 5 வாட்டி இந்த மாதிரி மேலேருந்து டப்பு டப்புன்னு தூக்கி போடுங்க. அதில் நல்ல மாவு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் மாவில். மாவு பிணைஞ்சு ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு சூப்பரான டிப் வந்து இந்த மாவு உருண்டைகள் போடும்போது இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கலான ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம்.
இப்படி நம்ம ஷேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவலான சைஸ் உருண்டைகள் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா சப்பாத்தியும் ஒரே சைஸ் அளவில் நம்மளுக்கு வந்து போட முடியும். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உங்களுடைய சப்பாத்தி கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு தேவை எண்ணெய், பக்கத்துலேயே வந்து உலர்ந்த கோதுமை மாவு. எண்ணெயை ஜஸ்ட்டு கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி எல்லா உருண்டைக்கு மேலேயும் வச்சுடுங்க. அடுத்து உலர்ந்த மாவை எடுத்து மேலே அப்படி குவிச்சு விட்டுருங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு வாட்டியும் உருண்டை இந்த மாதிரி போடணுமா, டைம் எடுக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் இது செய்கிறதுக்கு மேக்ஸிமமாக 3 செகண்ட்ஸ் தான் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது ரொம்ப ஈஸியாகவே கடகட நம்மளால் செஞ்சிட முடியும். இப்போ இந்த மாதிரி நல்லா குவிச்சு நல்லா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சுற்றி இந்த மாதிரி டக்கின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் மடித்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாத்தையுமே குமிச்சு நல்லா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி நம்ம வந்து அதை அமுக்கி விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய பர்ஃபெக்டான சப்பாத்தி உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பொதுவாக நம்ம வந்து இதை ரவுண்டாக்கி அமுக்கி தேய்ப்போம். பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுடைய சப்பாத்தி நல்ல புஷ்ஷுன்னு சாஃப்டாக இருக்கும். அடுத்து இப்போ அதை நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக உலர்ந்த மாவு போட்டு நல்லா இதை வந்து ஈவனாக திரட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஈவன் சைஸ் பண்ணி திரட்டிக்கோங்க. உலர்ந்த மாவை திரும்பவும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸில் இப்போ திரட்ட ஆரம்பிங்க. சப்பாத்தியை திருப்பி போட்டு நம்ம வந்து திரட்டக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே சைடாக தான் எடுத்து போடுறேன். ஒரே சைடையே நான் வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது எப்பயுமே நான் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையுமே, சப்பாத்தியை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி திரட்டாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே சைடே திரட்டி இந்த மாதிரி கார்னர்ஸை நல்லா மெல்லிஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து திரட்டும் போது ஷேப்ஸை பற்றி கவலைப்படவே படாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சப்பாத்தி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரவுண்டாக வர ஆரம்பிச்சிடும். சப்பாத்தி சாஃப்டாக இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சப்பாத்தியை திரட்டி எடுத்தாச்சு. இப்போது ரைட் ஹேண்டில் சப்பாத்தியை லைட்டாக தூக்குங்க. அதை உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் போடுங்க. 1, திரும்ப ரைட் ஹேண்டில் போடுங்க. 2, ரைட் ஹேண்ட்லேருந்து டைரெக்டாக தவாக்கு போடுங்க. 3. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸில் தான் நீங்கள் சப்பாத்தியை எடுத்து போடணும். ஸோ 1 லெஃப்ட் ஹேண்ட், 2 திரும்ப ரைட் ஹேண்ட், திரும்ப 3க்கு ரைட் ஹேண்ட்லேருந்து தவாக்கு போயிடணும். ஸோ இப்போ நம்ம தவாவில் போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வந்ததுமே நீங்கள் அதை வந்து அப்படியே திருப்பி போட்டுடலாம். நான் இன்றைக்கி காஸ்ட் சப்பாத்திக்கல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தோசை கரண்டியை கை மாற்றிட்டு ஒரே பக்கமாக எடுத்து திருப்பி போடுங்க. இப்போயும் நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, சப்பாத்தி யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அப்படி உள்டாவை திருப்பி போட்டு அப்புறம் திரும்ப இப்படி திருப்பி போட்டு அப்புறம் அப்படி திருப்பி போடுவோம். அதில் சப்பாத்தியில் இருக்க தண்ணி பதம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எவாப்ரேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து சப்பாத்தி ஹார்ட் ஆகிடும். ஒரே சைடாக பார்த்து திருப்பி போடுங்க. மொத்தமாகவே சப்பாத்தியை 3 டைம்ஸ் தான் திருப்பி போடணும். தவாவில் போடுறோம், அப்புறம் திருப்பி போடுறோம், அப்புறம் லாஸ்ட்டில் திருப்பி போடுறோம். அவ்வளோதான், பர்ஃபெக்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சப்பாத்தியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கையில் எடுத்தேன்னா ஸோ அடுத்து டைரெக்டாக தவாவில் போட்டாச்சு. 1, 2, 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி வேகிறதுக்குள்ளே அடுத்த சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்கலாம். சைடில் திருப்பி போட்டாச்சு. ஸோ நீங்கள் சாம்பிள்டேனியஸாக ஒர்க் பண்ணும்போது கடன்னு வேலை நடக்கும். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தியை 10 செகண்ட்ஸில் போட்டு ரெடி பண்ணிடலாம். உங்களோட கார்னர்ஸ் தடிமனாக இல்லாமல் நல்லா மெல்லிஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், எடுத்துடலாம். சூப்பரான சப்பாத்திஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய குருமாவும் சப்பாத்தியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் கொஞ்சமாக கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் சாலடுக்காக. இதை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அட்டகாசமான சுவையில் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு அட்டகாசமா இருக்கு. இப்போ டேஸ்டிங் டைம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வேற லெவல் டேஸ்ட். நீங்களே சொல்லாதீங்கன்னு சொல்லாதீங்க. இதை உடனே செஞ்சு பாருங்க. அப்போதான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் தெரியும். டக்குன்னு போய் செய்யுங்க. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்க. பர்ஃபெக்டாக வரும். ஸோ நம்ம இப்போ காமிச்சிருக்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம், வாங்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க நிறைய பேர் கமெண்ட்டில். ஸோ எல்லாத்தோடைய ஆன்லைன் லிங்க்ஸ் மோஸ்ட்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையவே நம்மளோட கடையில் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ நம்மளுடைய கடையோட அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த சப்பாத்தி அண்ட் இந்த வெஜ் குருமாவை அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ண போகிறேன் சாப்பிட்டு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற பிளேட்டிங்கெல்லாம் அழகாக பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்